வெல்கம் பேக் டு மை கிளாஸ். இப்போ நம்ம லூயி ஃபிஷர் எழுதின இண்டிகோ இந்த லெசனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அங்கேருந்து போய் பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ணலாம். At this point, காந்தி arrived in சம்பாரன். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது தான் காந்தி சம்பாரனுக்கு வர்றாரு. He began by trying to get the facts. அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாரு. First, he visited the Secretary of the British Landlords Association. காந்திஜி ஃபர்ஸ்ட் எங்கே போகிறாருன்னா, பிரிட்டிஷ் லேண்ட்லார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப விவரமாக அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அசோசியேஷனோட செக்ரட்டரியை மீட் பண்ண போகிறாரு. The secretary told him that he could give no information to an outsider. ஆனால் அந்த செக்ரட்டரி காந்திஜியை ஒரு அவுட்சைடர், வெளியாள் அப்படின்னு சொல்லி அவருக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. காந்தி ஆன்சர் that he was no outsider. அதுக்கு காந்தி நான் அவுட்சைடர் இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் காந்தி கால்ட் ஆன் த பிரிட்டிஷ் அஃபீஷியல் கமிஷனர் ஆஃப் த திர்ஹுட் டிவிஷன் இன் விச் த சம்பாரன் டிஸ்ட்ரிக்ட் லே. இதில் சொல்லியிருக்க திர்ஹுட் டிவிஷனில் சம்பாரனையும் சேர்த்து 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கெல்லாம் சேர்த்து அந்த டிவிஷனுக்கு ஒரு பிரிட்டிஷ் அஃபீஷியல் கமிஷனர் இருக்கார். அவரை போய் காந்திஜி பார்க்குறாரு. த கமிஷனர், Gandhi reports, proceeded to bully me and advised me forthwith to leave Tirhut. இங்கே காந்திஜி சொன்னதை அப்படியே போட்டிருக்காங்க வித்தின் கொட்டேஷன். அந்த கமிஷனர் ஒரு ஆஃபீஸர் மாதிரியே பிஹேவ் பண்ணலை போல இருக்கு. அவர் காந்திஜியை புள்ளி பண்ணாராம். அட்வைஸ் பண்ணுற மாதிரி மிரட்டுறது, பயமுறுத்துறது அதெல்லாம் பண்ணியிருக்காரு. இனிமேல் நீ திர்ஹுட்டில் இருக்கக்கூடாது, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபோர்த்வித் அப்படின்னா உடனடியாக இம்மீடியட்டாக இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காந்தி டிட் நாட் லீவ். ஆனால் காந்தி எந்த மிரட்டலுக்கும் பயப்படலை, அவர் போகலை. இன்ஸ்டட் ஹீ ப்ரொசீடட் டு மோத்திஹரி, த கேபிட்டல் ஆஃப் சம்பாரன். அவர் மோத்திஹரிக்கு போயிருக்காரு. மோத்திஹரி சம்பாரனோட கேபிட்டல். செவரல் லாயர்ஸ் அக்கம்பனிட் ஹிம். காந்தி தனியாக போகலை, அவரோட நிறைய லாயர்ஸ் கூட போயிருக்காங்க. அட் த ரயில்வே ஸ்டேஷன் அ வாஸ்ட் மல்டிடியூட் கிரீட்டட் காந்தி. மோத்திஹரி ரயில்வே ஸ்டேஷனில் காந்திஜி போய் இறங்கினப்போ அத்தனை பேர் காந்திஜியை வரவேற்றாங்க. He went to a house and using it as headquarters continued his investigations. மோத்திஹரியில் ஒரு வீடை எடுத்து அதையே அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு, தலைமைச் செயலகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அங்கே போய் அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணார். A report came in that a peasant had been maltreated in a nearby village. அப்படி அவர் எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கிது. பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜில் ஒரு ஏழை விவசாயியை ரொம்ப மோசமாக நடத்தியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த ரிப்போர்ட். இங்கே ஆத்தர் மால்ட்ரீட்டட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த மூவ்மெண்ட்டை பற்றி படிச்சிங்கன்னா தெரியும். இந்த ஃபார்மரை ரொம்ப அடிச்சிருக்காங்க. அந்த ஃபார்மரை மட்டும் இல்லை, அந்த ஃபார்மரோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் போட்டு ரொம்ப அடிச்சிருக்காங்க. காந்தி டிசைடட் டு கோ அண்ட் சி. இதை பற்றி கேள்விப்பட்டோன்னா அந்த ஃபார்மரை போய் பார்த்து என்ன நடந்ததுன்னு விசாரிக்கலான்ட்டு காந்திஜி கிளம்புறாரு. த நெக்ஸ்ட் மார்னிங் ஹீ ஸ்டார்டட் அவுட் ஆன் த பேக் ஆஃப் அன் எலிஃபெண்ட். அவர் எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா ஒரு யானை மேலே ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. He had not proceeded far when the police superintendent's messenger overtook him and ordered him to return to town. In his carriage. அவர் கொஞ்சம் தூரம் கூட போயிருக்க மாட்டார். அப்போது போலீஸ் சூப்பரிண்டெண்டன்ட், அதாவது எஸ்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அவரோட மெசஞ்சர் அவர் காந்திஜியை போகக்கூடாது, திரும்ப என் கூடயே என் வண்டியில் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. காந்தி கம்ப்ளைண்ட். காந்தியும் அதற்கு ஒத்துழைக்கிறாரு, அவர் கூட போகிறாரு. The messenger drove Gandhi home where he served him with an official notice to quit Champaran immediately. காந்திஜி தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு அவரை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த ஆஃபீஸர் அங்கே போனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு, காந்திஜிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. அதில் சம்பாரனை விட்டு உடனே போகணும் அப்படின்னு போட்டிருக்கு. Gandhi signed a receipt for the notice and wrote on it that he would disobey the order. காந்திஜி அந்த நோட்டீஸை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டதுக்கு ப்ரூஃப் மாதிரி அந்த ரிசீட்டில் அவர் சைன் போடுறாரு. ரிசீட்டில் பி சைலண்ட், எப்போவுமே அந்த வேர்டு வந்தால் நீங்கள் ரிசீட் அப்படின்னு தான் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆனால் அந்த ரிசீட்டில் சைன் பண்ணிவிட்டு அவர் என்ன எழுதுறாருன்னா, நான் இந்த ஆர்டரை மதிக்க மாட்டேன் அப்படின்னு எழுதிடுறாரு. இன் கான்சிக்வன்ஸ் காந்தி ரிசீவ்ட் அ சம்மன்ஸ் டு அப்பியர் இன் கோர்ட் த நெக்ஸ்ட் டே. அவர் அப்படி எழுதினதுனால அடுத்த நாள் அவருக்கு கோர்ட்லேருந்து சம்மன்ஸ் வருது. சம்மன்ஸ் அப்படின்னா காந்திஜி ஜட்ஜு முன்னாடி போய் அப்பியர் ஆகணும். ஆல் நைட் காந்தி ரிமைன்ட் அவேக்.
அதனால் காந்திஜிக்கு ராத்திரி பூரா தூக்கமே வரல. எங்கே அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ, அந்த போராட்டத்தை எப்படி தொடர்றது, இந்த மாதிரிலாம் காந்தி நிறைய யோசிச்சுட்டே இருக்காரு. He telegraphed ராஜேந்திர பிரசாத் டு கம் ஃப்ரம் பீகார் வித் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ராஜேந்திர பிரசாத்துக்கு ஒரு தந்தி அடிக்கிறாரு, டெலகிராஃப் அடிக்கிறாரு. அதில் அங்கே இருக்க பீகாரில் இருக்க இன்ஃப்ளூயன்ஷியல் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கொஞ்சம் பவர் இருக்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. ஹீ சென்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த ஆஷ்ரம். குஜராத்தில் இருக்க அவரோட ஆஷ்ரம்க்கும் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்றாரு. ஒருவேளை அவரால் திரும்ப வர முடியல, அவருக்கு ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அந்த ஆஷ்ரமத்தில் என்னென்ன பண்ணணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துட்றாரு. ஹீ வயர்ட் அ ஃபுல் ரிப்போர்ட் டு த வைஸ்ராய். அங்கே நடந்த எல்லாத்தையும், வைஸ்ராய் அப்படின்னா பிரிட்டிஷ் காலனி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு வைஸ்ராய் இருப்பாங்க. அவங்க தான் அந்த காலனிக்கு ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க டைரெக்டாக இங்கிலாண்டில் இருக்க குவீன் இல்லைன்னா கிங்குக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போது ஹோல் இந்தியாவுக்கும் ஒரு வைஸ்ராய் இருப்பார்ல, அவருக்கு காந்திஜி ரிப்போர்ட் அனுப்பிடுறாரு. மார்னிங் ஃபவுண்ட் த டவுன் ஆஃப் மோத்திஹரி பிளாக் வித் பெசன்ஸ். அடுத்த நாள் காலையில் பார்த்தா மோத்திஹரி ஃபுல்லாக ஃபார்மர்ஸ் வந்து இறங்கிட்டாங்க. தே டிட் நாட் நோ காந்திஸ் ரெக்கார்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அவங்க யாருக்கும் காந்திஜி இதுக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்காவில் எப்படி மக்களோட சேர்ந்து போராடினார் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தப்போ தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பெண் இருந்தாங்க. அவங்க காந்திஜியோட சேர்ந்து நிறைய போராடி இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேரை இப்போ நம்ம நினச்சி பார்க்கணும். They had merely heard a Mahatma who wanted to help them was in trouble with the authorities. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு மகாத்மா, ஒரு மகான் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்காரு. அந்த மகானுக்கு இந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் தொல்லை கொடுக்குறாங்க, அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவரை சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. Their spontaneous demonstration in thousands around the courthouse was the beginning of their liberation from fear of the British. இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா யாரும் ஒன்றும் சொல்லலை, திடீர்னு ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்றா சேர்ந்து அந்த கோர்ட் ஹவுஸ் முன்னாடி நின்று காந்திஜிக்கு சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, அதுதான் பிகினிங் ஆஃப் தேர் லிபரேஷன். லிபரேஷன் அப்படின்னா ஃப்ரீடம்னு அர்த்தம், விடுதலைன்னு அர்த்தம். எதிலிருந்து விடுதலை? பிரிட்டிஷ்காரங்க கிட்ட அவங்களுக்கு பயம் இருந்ததில்ல, அந்த பயத்திலேருந்து விடுதலை. அதற்கான ஒரு ஆரம்பமாக இந்த இன்சிடெண்ட் இருந்திருக்கு. The officials felt powerless without Gandhi's cooperation. அவ்வளோ நாள் இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், அத்தாரிட்டி உள்ள ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் காந்திஜியோட உதவி இல்லாமல் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. He helped them regulate the crowd. காந்திஜி தான் கடைசி அந்த கூட்டத்தை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த ஆஃபீஸர்ஸ்க்கு உதவி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. He was polite and friendly. காந்திஜி எல்லாருக்கிட்டேயும் தன்மையாக நடந்துக்கிட்டாரு, ஃப்ரெண்ட்லியாக ஒரு நண்பன் போல் நடந்துக்கிட்டாரு. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தும் போதும் சரி, இந்த ஆஃபீஸர்கிட்டையும் சரி, அவர் ரொம்ப பொலைட்டாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தார். He was giving them concrete proof that their might, hitherto dreaded and unquestioned, could be challenged by Indians. அங்கே இருக்கவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, காந்திஜி சொல்கிறத அங்கே இருக்க ஆயிரக்கணக்கானவர்களும் கேட்குறாங்க. அது எதற்கு ப்ரூஃப் அப்படின்னா, தேர் மைட். இங்கே தேர் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரவங்களோட மைட், அவங்களோட பவர், அவங்க அதிகாரம். அவங்களோட பவர் எப்படி இருந்ததுன்னா, ஹிதர்டு ட்ரெடட் அண்ட் அன்கொஸ்டன்ட். இது நாள் வரைக்கும் அவங்களோட பவரை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. ட்ரெடட்னா பயப்படுறது, அண்ட் அன்கொஸ்டன்ட் யாருக்குமே அவங்கள பார்த்து கேள்வி கேட்குறதுக்கான துணிச்சலே இல்லாமல் இருந்தது. குட் பி சேலஞ்ச்டு பை இந்தியன்ஸ். அந்த பயத்தை இந்தியன்ஸால் சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத மகாத்மா காந்தி அன்னைக்கு ப்ரூவ் பண்ணார். த கவர்மெண்ட் வாஸ் பேஃபில்ட். கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. த ப்ராசிக்யூட்டர் ரிக்வெஸ்டட் த ஜட்ஜ் டு போஸ்ட்போன் த ட்ரையல். இவ்வளவு கூட்டத்தை பார்த்து காந்திஜிக்கு இருக்க சப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு ப்ராசிக்யூட்டர் அப்படின்னா கவர்மெண்ட் வக்கீல், அவர் அன்னைக்கு விசாரணையை தள்ளி போட சொல்கிறாரு. அப்பேரண்ட்லி த அத்தாரிட்டிஸ் விஷ் டு கன்சல்ட் தேர் சுப்பீரியர்ஸ். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அவங்க யாருமே எதிர்பார்க்கல, அதனால் அவங்களா எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க மேலதிகாரிகள்கிட்ட எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. காந்தி ப்ரொட்டஸ்டட் அகேன்ஸ்ட் த டிலே. காந்திஜிக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. அவர் சுறுசுறுப்பாக ஏதாவது செஞ்சுட்டே இருப்பார். அதனால் இவ்வளோ டிலே பண்ணுறது அவருக்கு பிடிக்கல. சீக்கிரம் விசாரணையை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ ரெட் அ ஸ்டேட்மெண்ட் ப்ளீடிங் கில்ட்டி. நான் தப்பு பண்ணேன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவரே முன் வந்து சொல்கிறாரு. He was involved, he told the court, in a conflict of duties
அவர் கோர்ட்டுக்கிட்ட தான் 2 விதமான கடமைகளுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆன் த ஒன் ஹேண்ட், நாட் டு செட் அ பேட் எக்ஸாம்பிள் அஸ் அ லா பிரேக்கர். ஒரு பக்கம் அவர் சட்டத்தை மதிக்காதவர் அப்படின்னு மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. ஆன் த அதர் ஹேண்ட், டு ரெண்டர் த ஹியூமனிடேரியன் அண்ட் நேஷ்னல் சர்வீஸ் ஃபார் விச் ஹீ ஹேட் கம். இன்னொரு பக்கம் அவர் எதற்காக வந்திருக்காரு அப்படின்னா மனிதாபிமான அடிப்படையிலையும் தேசத்துக்காக சேவை செய்கிறதுக்கும் அவர் வந்திருக்காரு. இந்த 2 விதமான கடமைகளுக்கும் நடுவில் அவர் இப்போ மாட்டிகிட்டு இருக்கதா நினைக்கிறாரு. He disregarded the order to leave, not for want of respect for lawful authority, but in obedience to the higher law of our being, the voice of conscience. He asked the penalty due. காந்திஜி தான் ஏன் அந்த இடத்த விட்டு போக மாட்டேங்கிறேன், அந்த ஆர்டரை மதிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்றதுக்கு காரணம் சொல்கிறாரு. இப்படி சட்டத்தை மதிக்கலைன்னா சட்டத்திற்கும் மேலே அதிகாரம் படைத்த ஒருவர் அப்படின்னு மற்றவங்க அவரை ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றதுக்காக இல்லை. அவர் ஏன் போக மாட்டேங்கிறாருன்னா சட்டத்திற்கும் மேலான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட மனசாட்சியின் குரல். அந்த குரலை நான் மதிக்கணும், அதுக்காக தான் நான் போகலை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் பெனாலிட்டி அப்படின்னா ஃபைனுன்னு அர்த்தம். ஃபைன் கட்ட நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு காந்திஜி சொல்கிறாரு. The magistrate announced that he would pronounce sentence after a 2-hour recess and asked Gandhi to furnish bail for those 120 minutes. இதெல்லாம் கேட்ட மேஜிஸ்ட்ரேட் 2 மணி நேரம் ரீசஸ் அப்படின்னா பிரேக் மாதிரி எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் தீர்ப்பை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அவர் காந்திஜி கிட்ட 120 மினிட்ஸ், அதாவது இந்த 2 மணி நேரம் ரீசஸ் டைம் இருக்கு இல்லையா, அதில் காந்திஜி ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா அவருக்கு ஒரு பெயில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. காந்தி ரெஃப்யூஸ்ட். காந்தி பெயில் எல்லாம் கட்ட முடியாதுன்னு சொல்லிடுறாரு. த ஜட்ஜ் ரிலீஸ்ட் ஹிம் விதவுட் பெயில். அதனால் அந்த ஜட்ஜ் அவர் திரும்ப வர வரைக்கும் காந்திஜியை ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுறாரு. When the court reconvened, the judge said he would not deliver the judgment for several days. திரும்ப கோர்ட் கூடினப்போ ஜட்ஜ் அவர் எந்த தீர்ப்பும் பல நாட்களுக்கு சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. Meanwhile, he allowed Gandhi to remain at liberty. அவர் தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் காந்தி சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ராஜேந்திர பிரசாத், பிரிஜ் கிஷோர் பாபு, மௌலானா மசாருல் ஹக் and several other prominent lawyers had arrived from Bihar. ராஜேந்திர பிரசாத் அவர்களோட இன்னும் சில முக்கியமான லாயர்ஸும் வந்திருக்காங்க. பீகார்லேருந்து மோத்தி ஹரிக்கு வந்திருக்காங்க. தே கன்ஃபர்ட் வித் காந்தி வாட் வுட் தே டூ இஃப் ஹீ வாஸ் சென்டென்ஸ் டு பிரிசன். அவங்கெல்லாம் காந்திஜி கிட்ட சொல்கிறாங்க காந்திஜி ஜெயிலுக்கு போனால் என்ன ஆகும் அப்படின்னு அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் காந்தி கேட்குறாரு வாட் வுட் தே டூ இஃப் ஹீ வாஸ் சென்டென்ஸ் டு பிரிசன். காந்தி ஆஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வாய் த சீனியர் லாயர் ரிப்ளைட். அதற்கு அந்த சீனியர் லாயர் என்ன பதில் சொல்கிறாருன்னா தே ஹேட் கம் டு அட்வைஸ் அண்ட் ஹெல்ப் ஹிம். அவங்கெல்லாம் காந்திஜிக்கு அட்வைஸ் பண்ண வந்திருக்காங்க, காந்திஜிக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க. இஃப் ஹீ வென்ட் டு ஜெயில் தேர் வுட் பி நோபடி டு அட்வைஸ் அண்ட் தே வுட் கோ ஹோம். காந்திஜி ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா இந்த லாயர்ஸ்க்கெலாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களாம், அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்களாம். What about the injustice to the sharecroppers? Gandhi demanded. அதற்கு காந்தி கேட்குறாரு நீங்கள்லாம் வீட்டுக்கு போயிடுவீங்க, நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், அப்போது இந்த ஷேர் கிராப்பர்ஸ்க்கெலாம் நடக்கிற அநியாயத்துக்கு என்ன செய்கிறது? லாயர்ஸ் withdrew to consult. இதை கேட்ட லாயர்ஸ் எல்லாம் தனியாக போய் அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. Rajendra Prasad has recorded the upshot of their consultations. They thought amongst themselves that Gandhi was totally a stranger and yet he was prepared to go to prison for the sake of the peasants. லாயர்ஸ்லாம் தங்களுக்குள்ளே என்ன பேசிட்டாங்க அப்படின்றத ராஜேந்திர பிரசாத் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதாவது அவரோட ரைட்டிங்லேயே அது ரெக்கார்ட் ஆகி இருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்கெல்லாம் காந்தி மாதிரி ஒரு வேற்றாள், அந்த ஊருக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் இங்கே இருக்க ஃபார்மர்ஸ்க்காக ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காரு. If they, on the other hand, being not only residents of the adjoining districts but also those who claim to have served these peasants, should go home, it would be shameful desertion. ஆனால் இந்த லாயர்ஸ்லாம் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட், அது போக இந்த பெசன்ஸ் எல்லாம் அவங்க கோர்ட்டில் ரெப்ரசன்ட் வேறு பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டா இது ஒரு ரொம்ப அசிங்கமான நம்பிக்கை துரோகமாக இருக்கும். அந்த ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்ட மாதிரி இருக்கும். தே அக்கார்டிங்லி வென்ட் பேக் டு காந்தி அண்ட் டோல் ஹிம் தே வர் ரெடி டு ஃபாலோ ஹிம் டு ஜெயில். அவங்க எல்லாரும் காந்திஜிகிட்ட போய் அவர் ஜெயிலுக்கு போனால் அவர் பின்னாலேயே இவங்களும் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கதா சொல்கிறாங்க. The battle of Champaran is won, he exclaimed. அவங்கெல்லாம் இப்படி சொன்னதை கேட்ட காந்திஜிக்கு
அது ஒரு பெரிய வெற்றியாக தெரிஞ்சது. Then he took a piece of paper and divided the group into pairs and put down the order in which each pair was to court arrest. காந்திஜி ஒரு பேப்பரை எடுத்து அந்த குரூப்பை பேராக டிவைட் பண்ணுறாரு. ரெண்டு பேராக டிவைட் பண்ணுறாரு. அவங்களெல்லாம் ஒரு ஆர்டரில் போடுறாரு. எந்த ஆர்டரில் அவங்க போய் கோர்ட் அரெஸ்ட் ஆகணும் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. Several days later, Gandhi received a written communication from the magistrate informing him that the lieutenant governor of the province had ordered the case to be dropped. பல நாட்களுக்கு பிறகு காந்திஜிக்கு ஒரு ரிட்டர்ன் கம்யூனிகேஷன், எழுத்துப்பூர்வமான ஒரு ப்ரூஃப் மாதிரி வருது. அது யார் அனுப்பியிருக்காங்கன்னா மேஜிஸ்ட்ரேட். இப்போ சொல்ல ரொம்ப நாள் ஆகும்னு சொன்னார் இல்லையா, அதே மேஜிஸ்ட்ரேட் தான் இப்போது அந்த லெட்டரை அனுப்பியிருக்காரு. அவர் அதில் லெஃப்டினன்ட் கவர்னர் அந்த கேஸ், காந்திஜி மேலே கேஸ் போட்டாங்கல்ல, அவர் சம்பாரனை விட்டு வெளியில் போகலை அப்படின்னு சொல்லி அந்த கேஸை ட்ராப் பண்ணிட்டாங்க, அதாவது வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. சிவில் டிசொபீடியன்ஸ் ஹேட் ட்ரயம்ஃப்ட். சிவில் டிசொபீடியன்ஸ் ஜெயிச்சிருச்சு. த ஃபர்ஸ்ட் டைம் இன் மாடர்ன் இந்தியா, முதல் முறையாக மாடர்ன் இந்தியாவில் ஜெயிச்சிருக்கு. சிவில் டிசொபீடியன்ஸ் மூமெண்ட்டை தமிழில் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்காரங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஒத்துக்க மறுக்கிறது, அதுதான் சிவில் டிசொபீடியன்ஸ். முக்கியமாக அவங்க ஏதாவது லா என்ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. Gandhi and the lawyers now proceeded to conduct a far-flung inquiry into the grievances of the farmers. இப்போ காந்தியும் மற்ற லாயர்ஸும் சேர்ந்து அந்த ஃபார்மர்ஸோட grievances அப்படின்னா அவங்களோட கவலைகள், அவங்களோட துயரங்கள், இதை பற்றியெல்லாம் far-flung அப்படின்னா நல்ல விரிவான ஒரு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. Depositions by about 10,000 peasants were written down and notes made on other evidences. கிட்டத்தட்ட 10,000 peasants கிட்ட போய் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க, நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எவிடன்ஸ்க்காக. டாக்குமெண்ட்ஸ் வர் கலெக்டட். கோர்ட்டில் எல்லா ப்ரூஃபும் வேல்யூபிளாக இருக்கணும்ல, அதுக்காக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. The whole area throbbed with the activity of the investigators. இவங்களெல்லாம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் போய் துப்பு துளக்குறாங்க. இவங்களோட ஆக்டிவிட்டினால அந்த ஹோல் ஏரியாவுமே throbbing அப்படின்னா துடிப்போடு இருந்தது. And the vehement protests of the landlords. இவங்க இப்படி துடிப்போட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா லேண்ட்லார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட தீவிர எதிர்ப்பை காமிக்கிறாங்க. In June, Gandhi was summoned to Sir Edward Gate, the lieutenant governor. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, காந்திஜி April 15th வந்தார். இப்போ ஜூன் ஆயிடுச்சு. அப்போ இருந்த லெஃப்டினன்ட் கவர்னர் Sir Edward Gate காந்திஜிக்கு ஒரு சம்மன் அனுப்புகிறாரு, அவரை வந்து பார்க்க சொல்லி. Before he went, he met leading associates and again laid detailed plans for civil disobedience if he should not return. காந்திஜி லெஃப்டினன்ட் கவர்னரை பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த லாயர்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஒருவேளை அவர் திரும்ப வரலைன்னா, அவர் அரெஸ்ட் ஆகிட்டார்னா இந்த சிவில் டிசொபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு ஃபுல்லாக பிளான் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு போகிறாரு. Gandhi had 4 protracted interviews with the lieutenant governor. Protracted interviews அப்படின்னா கால அளவே இல்லாத ரொம்ப லாங் மீட்டிங்ஸ். காந்தி அந்த மாதிரி 4 இன்டர்வியூஸ் லெஃப்டினன்ட் கவர்னரோட அட்டென்ட் பண்ணுறாரு. who as a result appointed an official commission of inquiry into the indigo sharecroppers situation. காந்திஜி தான் நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 10,000 ஃபார்மர்ஸ் கிட்ட பேசி அவ்வளோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காருல்ல, அதாவது காந்திஜியோட டீம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் போய் அவர் லெஃப்டினன்ட் கவர்னர் கிட்ட சொல்கிறாரு. இவ்வளவையும் கேட்டுட்டு அவரால் சும்மா இருக்க முடியுமா, அதனால் அவர் ஒரு அஃபீஷியல் கமிஷன் ஆஃப் என்கொயரி, இது என்ன அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிஷன் ஏற்பாடு பண்ணுறாரு. ஆனால் அந்த கமிஷனில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள். த கமிஷன் கன்சிஸ்டட் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் காந்தி அஸ் த சோல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பெசன்ட்ஸ். சம்பாரனில் இருந்த லேண்ட்லார்ட்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அவங்கெல்லாம் யாரை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த பெசன்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு காந்தி ஒருத்தர் மட்டும்தான் அந்த கமிஷனில் இருந்தார். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஆனால் இந்த கமிஷனில் காந்திஜி என்ன பேசினார் அப்படின்றது நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சில பேருக்கு அதிர்ச்சியாகவும் கூட இருக்கும். சம்பாரனில் இருந்த ஃபார்மர்ஸ்க்கு நியாயம் கிடைச்சதா, காந்திஜி அப்படி என்ன தான் கேட்டார் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த லெசன் உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.